இப்ப நம்ம விஜயா வந்துட்டு நின்னு யோசிச்சுட்டே இருக்காங்கல்ல. மனோஜும் நின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்ப வந்துட்டு, "என்னம்மா?" அப்படின்னதும் வந்துட்டு, எனக்கு என்ன காப்பாத்தும்மா. ரோகிணி வர்றதுக்குள்ள எனக்கு நான் பணம் வந்து ரெடி பண்ணணும்மா" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, "நான் என்னடா பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, "இப்ப இந்த மீனாவுடைய நகை தாம்மா இருக்கு. நகை தான் இருக்கு" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், "சரிம்மா அந்த நகைய குடும்மா. நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். அடகு வச்சா அது வந்துட்டு 4,00,000 குடுப்பாங்கல்லன்னதும்." "டேய்! என்னடா என்ன பிரச்சனையில மாட்டி விட பார்க்குறியா? அது வந்துட்டு அவ குடுத்த நகைடா. அவ எப்போ வேணாலும் குடுக்கலாம், கேட்கலாம் அந்த நகையன்னதும், இல்லம்மா அவ ரோஷக்காரி. அவ கேட்க மாட்டா. முத்து தான் வந்துட்டு நகை வாங்கி குடுத்ததுக்கப்புறமா தான் நகை போட்டுப்பேன்னு சொன்னால்ல. நீ வந்துட்டு அந்த நகைய குடும்மா. நான் வச்சுட்டு பணம் வந்ததும் திருப்பி குடுத்துர்றேம்மான்னு" சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாரு. "இதெல்லாம் வக்கனையா பேசு. ஆனா வந்துட்டு ஏமாந்துட்டு வா" அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. "உன்னால இந்த வீட்ல நான் எவ்வளவோ அவமானப்பட்டுட்டேன்டா. இந்த அவமானமும் பட்டேன்னு நெனச்சுக்கியேன். இதுலயும் நீ ஏமாத்திட்டேன்னு நெனச்சுக்கியே என்ன. கண்டிப்பா அந்த முத்து வந்துட்டு நம்ம 2 பேரையுமே வீட்ட விட்டு வெளில தொரத்திருவான்டா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு இவருக்கு வந்துட்டு, "இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் ஆவாதும்மா. பணம் கெடைச்சிரும்மா. அப்போ வந்துட்டு இந்த நகைய மீட்டுடலாம்மா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. "சரி நீ வந்துட்டு போய் வெளியில வெயிட் பண்ணு. நான் வரேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றாங்க, கடகடன்னு ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போயிட்டு கதவ சாத்திட்டு கடகடன்னு போயி, அ ஒரு பீரோலேருந்து ஒரு ஜாக்கெட் பெட் எடுத்துக்கிறாங்க. ஜாக்கெட் பெட் எடுத்துக்கிட்டு, அப்புறம் போயிட்டு ஒரு பை எடுத்துட்டு வந்து, அந்த ட்ரங்க் பெட்டியிலேருந்து நகைய எடுத்து இது பண்ணி, அந்த ஜாக்கெட் பெட்டுக்குள்ள வச்சு, எடுத்து இது பண்றாங்க. அப்படியே பயந்து பயந்து யார் வராங்க, யார் வராங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே போறாங்க. அப்ப ட்ரங்க் பெட்டிய மூடிக்கிறாங்க. ஆனா பீரோவ மூட மாட்றாங்க. அவங்க கிளம்பி வந்துட்டு போறாங்க. போம்போது பார்த்தாக்கா, பின்னாடி பால்கனிலேருந்து அண்ணாமலை வராரு. "ஏய் நில்லு! என்ன இது இந்த மாரி வேல பண்ற?" அப்படின்னதும், "என்னங்க என்னங்க வேல?" "நான் இல்லங்க. இந்த மனோஜ் தாங்கன்னதும்." "என்ன மனோஜு? ஆ எல்லாம் மத்தவங்க எதனா தப்பு பண்ணா நீ வந்துட்டு எல்லாமே கேட்குறல்ல. என்ன இது? நீயே வந்துட்டு இந்த கதவு சாத்தாம போற, பீரோ கதவுன்னதும்." "ஓ! பீரோ கதவ சாத்தலையா?" அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுன்னு அப்படியே வந்துட்டு பீரோ கதவ சாத்துறாங்க. அப்புறம் வந்துட்டு கதவ தொறந்து போட்டு வந்தது. அப்புறம் பூச்சி வந்தது, பல்லி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சு கத்த வேண்டியது. "இப்போ ஒழுங்கா சாத்திட்டு போ" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. சரி, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவ சாத்துறாங்க. "இது என்னது கையில?" அப்படின்னதும், "இந்த மாரி இது ஜாக்கெட் பிட்டுங்க. இந்த மாரி மனோஜ் கிட்ட குடுத்து டெய்லர் கிட்ட குடுக்கணும்னு பார்க்குறேன்னதும்." "அவன் தான் இப்ப பெரிய தொழிலதிபராச்சே! அவன் அதெல்லாம் செய்ய மாட்டானே!" அப்படின்னதும், "இல்லங்க அவனுக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு. அந்த கடையில தான் குடுக்க போறேன்" அப்படின்னதும், "அவன்கிட்ட ஏன் குடுத்து அனுப்புற? இங்க வீட்ல சும்மா தானே இருக்கேன் நானு. என்கிட்ட குடு. நான் போய் குடுத்துட்டு வரேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. "இல்லங்க அவன் இப்ப வெளியில போறான். நான் அவன்கிட்ட குடுத்து நான் அனுப்பிச்சுடுறேங்க. அவன் வெளியில தாங்க இருக்கான்" அப்படின்னு வந்துட்டு ம இவங்க வந்துட்டு விஜயா வந்து சொல்றாங்க. சரி என்னவோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர அனுப்பிச்சிடுறாரு. இங்க வந்துட்டு நம்ம முத்து வந்துட்டு கீழ வந்து கார் துடைச்சிட்டு இருக்காரு. மீனா வராங்க. மீனா வந்துட்டு, "ஏங்க நான் உன்ன வந்து படுத்து தூங்க தானே சொன்னேன். நீங்க ஏன் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. "இல்ல என்னால வந்துட்டு வேலை செஞ்சு படுத்துலாம் தூங்க முடியாது. வேலை செஞ்சா வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஆனா இந்த பாரு மீனா, இந்த மனோஜ்லாம் எப்படி தான் இந்த பார்க்ல படுத்து தூங்குனானே தெரியல. ஆனா என்ன படுத்து படுத்து பார்த்தேன். எனக்கு தூக்கமே வரல மீனா" அப்படின்னதும் வந்துட்டு, "சரிங்க நான் போயிட்டு வந்துட்டு இந்த மீன வந்துட்டு வறுத்துட்டு மீன் குழம்பு வச்சு உங்களுக்கு தரேன். நீங்க வந்து சாப்பிடுங்க" அப்படின்றாங்க. "இது ரொம்ப ரேரான மீனுங்க. உங்க அதிர்ஷ்டம் இன்னைக்கு வந்துட்டு இந்த மீன் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு பிட்ட போடுறாரு. "சரி இந்த மீன் வந்துட்டு தண்ணீல தானே இருக்குது. தண்ணீல தானே எடுத்துட்டு வந்து நீ வந்துட்டு குழம்பு வைக்க போற" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. "ஆமா. இந்த மீன வந்துட்டு தண்ணீலருந்து பிரிச்சுட்டோம்ல நம்ப. அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் வந்து சாப்பிடும்போது நானும் தண்ணீல இருந்தேன்னா, அந்த மீனும் வந்துட்டு தண்ணீலருந்து பிரிஞ்சதுக்கு பதிலா தண்ணீல போய் சேர்ந்துரும். அது வந்துட்டு எல்லாமே ஈக்குவல் ஆயிடும்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. "ஓ! அப்படியா?" இவரு பிட்டு போடுறாருன்னு தெரிஞ்சிச்சு குடிக்கிறதுக்கு. அப்போ வந்துட்டு மீனா என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "சரிங்க நான் வந்துட்டு ஒரு சொம்புல வந்துட்டு உப்பு தண்ணி கரைச்சு தரேன். அத நீங்க குடிச்சிடுங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "இது உப்பு தண்ணியா?" அப்படின்றாரு. "ஆமா. அது உப்பு தண்ணீலருந்து தானே எடுத்துட்டு வராங்க. கடல்லேருந்து தானே எடுத்துட்டு வராங்க. அப்ப நீங்க உப்பு தண்ணீல குடிங்க. உப்பு தண்ணி குடிங்க. அப்ப வந்துட்டு கரெக்ட்டா போயிடும்னது" வந்துட்டு, மீனா மீனா ப்ளீஸ் மீனா நான் வந்து இன்னைக்கு மட்டும் ஒரு குவார்டர் குடிச்சிக்கிறேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. "இருங்க நான் போய் மாமா கிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு 2 பேரும் அப்படியே ஓடி பிடிச்சிட்டு விளையாடிட்டே இருக்காங்க. கரெக்ட்டா வந்துட்டு நம்ம விஜயா வர்றாங்க. மீனா போய் இடிச்சிடுறாங்க. இடிச்சுட்டு அது பாட்டுக்கு கீழ விழுந்துருது. "ஏய் எரும மாடே! எதுக்கு கண்ணு தெரியல உனக்கு? ஏன் இந்த மாரி ஓடி வர?" அப்படின்னதும் வந்துட்டு, "என்ன இல்ல அத்த தெரியாம தான் இடிச்சுட்டேன்னதும், "நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு. "இந்த வயசுல எரும மாடு வயசாகுது. என்ன ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க? விளையாடுறதுக்குன்னா வயசா வேணும்?" அப்படின்னு வந்துட்டு இவரு வந்து கேட்குறாரு.
அப்புறம் வந்துட்டு, "ஏய் போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க எடுத்துக்கிட்டு. அப்போ வெளியில போறாங்க பார்த்தாக்கா மனோஜ காணோம். மனோஜ காணோம், "என்ன இவன் எங்க போயிட்டான் அதுக்குள்ள?" அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படியே பதப்பதைப்பா நிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தாக்கா பின்னாடி இருந்து அந்த மோட்டார் செட்டான்லேருந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுறாரு. "ஏய் எங்கடா போன நீ? வாடா" அப்படின்னதும் வந்துட்டு, "அம்மா அந்த முத்து பையன் தான்ம்மா. அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு வந்து மறைஞ்சுக்கினேம்மா" அப்படின்னதும், "சரி சீக்கிரம் வா இத எடுத்துட்டு போய் வச்சுட்டு வா. நம்மளுக்கு தெரிஞ்ச கடையில வைக்காத, நம்ம மாட்டிப்போம். தெரியாத கடையில எடுத்துட்டு போய் வை" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. இப்ப மீனா வந்துட்டு அண்ணாமலை கிட்ட வந்து சொல்றாங்க. இவரு சரக்கு அடிக்க போறேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வராங்க. அதுக்குள்ள வந்துட்டு இவரு வந்துட்டு தண்ணி, மீனு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சமாளிச்சுறாரு. "நீ எது செஞ்சாலும் கரெக்ட்டா தாம்மா இருக்கும். கொஞ்சம் மீன் வறுத்துரு, கொஞ்சம் மீன் குழம்பு வச்சுரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. "நீ என்ன மீனு இந்த மாரிலாம் பண்ற?" அப்படிலாம் வந்துட்டு சொல்றாரு. "பின்ன நான் என்ன பண்ணணும்? நீங்க இந்த மாரிலாம் பண்றீங்களே" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதுக்குள்ள மீன் எடுத்துட்டு போய் வச்சுட்டு அவங்க சமைக்கணும்னு நெனச்சுட்டு மீன் எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போறாங்க. அதுக்குள்ள பார்த்தாக்கா, இவங்க நம்ம விஜயா வந்துட்டு தண்ணி குடிக்க வராங்க. பார்த்தாக்கா, அந்த பேகும் வந்துட்டு இங்க இருக்கு. இங்க இருக்குங்க. "என்ன இது நம்ம மனோஜ் கிட்ட குடுத்த பேக் இங்க இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. வந்து எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா வந்துட்டு இந்த ஜாக்கெட்டு பேக் தான். "இதுல நகை இருக்கான்னு பார்க்கணுமே" அப்படின்னு சொல்லிட்டு நகை இருக்கான்னு பார்த்து செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு அந்த பேக்க எடுத்துட்டு வெளியில போயிடுறாங்க. வெளியில போனதும் வந்துட்டு மீனா வராங்க அப்போ உள்ள. கிச்சன் உள்ள வந்ததும் மீன காணோம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேட்டே வராங்க. "மீனு காணோங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டே வராங்க. "அத்தை நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னது வந்துட்டு, "ஏய் நான் எங்க பார்த்தேன்? மீன்லாம் நான் பார்க்கல" அப்படின்னதும் வந்துட்டு, "அப்ப எப்படி பூனை கீனை எதனா தூக்கிட்டு போயிருமா? பேக்கோட தூக்கிட்டு போகும்ன்னு" சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்றாரு. முத்து வந்து சொல்றாரு, "எப்படி வந்துட்டு தூக்கிட்டு போகும்?" அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டே இருக்கும்போது வந்துட்டு, மீனுலாம் எங்கேயும் போல, பேக் மாறிச்சுங்க" அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து சொல்றாங்க. "பேக் மாறிச்சா?" "ஆமாங்க. இந்த இவ வந்துட்டு கீழ வந்துட்டு இடிச்சால்ல, அப்போ வந்துட்டு பேக் வந்து மாறிச்சு. நான் வந்து அ மீன வந்துட்டு மனோஜ் எடுத்துன்னு போயிட்டான்" அப்படின்னதும் வந்துட்டு, "ஐய்யய்யோ! அப்படியா?" அ இவரு என்ன சொன்னாருன்னா, "ஐயோ! அவன்கிட்ட எது கிடைச்சாலும் வித்துருவானே, வித்து காசாக்கிருவானே" அப்படின்னு வந்துட்டு இவரு முத்து வந்து சொல்றாரு. அப்ப வந்துட்டு இந்த இது குடுத்துட்டு, "நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன்" அப்படின்னது, "இல்ல மனோஜ் வந்துருவான்" அப்படின்னு வந்துட்டு இங்க வந்து விஜயா வந்து ஆர்க்யூ பண்றாங்க. இங்க பார்த்தாக்கா மனோஜ் போய் அங்க உட்காந்துருக்காரு சேட்டு கடையில. சேட்டு கடையில உட்காந்துருக்கும்போது வந்துட்டு, ஒருத்தருக்கு வந்துட்டு அவங்க காசு குடுக்குறாங்க. அப்ப வந்துட்டு மீன் வாசனை வருது. மீன் வாசனை வந்ததும் வந்துட்டு, "என்ன சார் ஒரு மாரி ஸ்மெல் வருது, பேட் ஸ்மெல்லு" அப்படின்னதும், "நானும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன்ப்பா, என்னன்னு தெரியல. இங்க ஒரு பூனை வரும். அதுதான் எங்க பார்த்தாலும், எப்ப பார்த்தாலும் மீன் எடுத்துட்டு வந்து போட்டுரும். அதுதான் நினைக்கிறேன்னதும், ஏப்பா நீ செக் பண்ணுன்னு" சொல்லிட்டு கடைக்காரர் வேலை செய்றவரு சொல்றாரு ஓனரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு செக் பண்றாரு. "இல்லங்க பூனைலாம் எதுவும் வரல" அப்படின்னதும், சரி அப்படி சரி என்னன்னு தெரியல பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு, இவரு வந்துட்டு அ மனோஜ கூப்பிடுறாரு. "எனக்கு இது மாரி 4,00,000 வேணும் உடனே" அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, "சரிப்பா நீ குடுப்பான்னதும்" வந்துட்டு, அவர் வந்துட்டு இந்த பேக் வந்து கொட்டுறாரு. பார்த்தாக்கா 4 மீனு சங்கரா மீன் நல்லா கீழ விழுதவும், அவர் வந்துட்டு அப்படியே ஐய்யய்யோன்ட்டு சொல்லிட்டு அப்படியே இதுவாயிடுறாங்க. அலறிர்றாங்க. "ஏய் உன்னையா வந்துட்டு நீ தான் வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு மீன் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கியா?" அப்படின்னு வந்துட்டு சொன்னது. "முதல்ல இத எடுத்துட்டு போடா" அப்படின்னு சொன்னதும், ஐய்யய்யோ! இப்போ மீனா? இது வந்துட்டு மீன் பேக்கா? அப்போ வந்துட்டு நம்ம குடுத்த நகை என்னாச்சுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே முழிச்சுட்டே நிக்கிறாரு. இங்க வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, இவரு வந்து "நான் போய் குடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்க போய் புடுங்க போறாரு முத்து. ஆனா அவரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டிக் மாரி அவரு பிஹேவ் பண்றாரு. அவரு ரொம்ப அடமன்ட்டா இருக்காரு. அப்பா! என்னன்னே ஒண்ணும் புரியல இந்த கேரக்டரு. ஒரு மாரி மென்டல் கேரக்டர் மாரி தான் காட்டுறாங்க முத்துவோட கேரக்டர. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாரி தான் வந்துட்டு காட்டுறாங்க. அவரு வந்துட்டு அவங்க வந்துட்டு குடுக்க மாட்டேன்றாங்க. "இல்ல மனோஜ் வருவான். நான் அவன்கிட்ட குடுத்து அனுப்புறேன்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இவரு வந்துட்டு ஆர்க்யூ பண்ணி அந்த பேக் குடுத்தே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு புடிச்சுட்டு 2 பேரும் ஜிம்றாங்க. இந்த சைடு "நான் குடுக்க மாட்டேன்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்களும் ஒத்துக்க மாட்றாங்க. அவரும் ஒத்துக்க மாட்றாரு. அவரு புடுங்குறாரு அந்த பேக்க. "நான் போறேன். நான் குடுக்குறேன். அப்படி என்னதான் இருக்குது அந்த பேக்ல?" அப்படின்னதும் வந்துட்டு அவரு வந்துட்டு ரொம்ப இது பண்றாரு. அதுக்குள்ள பார்த்தாக்கா மனோஜ் வந்துட்டு ஓடியாராரு. ஓடியாந்ததும் வந்துட்டு அப்பதான் வந்துட்டு, "அம்மா இது வந்து மீனும்மா" அப்படின்னதும் வந்துட்டு, "ஓ! பாத்தியா அவன் எடுத்துட்டு வந்துட்டான் பாரு. உன் பேக் அங்க இருக்கு பாரு" அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு, அவர் வந்துட்டு, "ஏய் இத பாரு மீனு. அ உன்னோட உன்னோட நீ வாங்கின்னு வந்த மீன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட குடுக்குறாங்க. "நீ போய் சமைச்சிரு" அப்படின்னதும் வந்துட்டு, திரும்ப வந்துட்டு அந்த சண்டை வருது. நான் கொண்டு போய் குடுக்குறேன்" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, "இல்ல, இல்ல அவன் எடுத்துட்டு போவான்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "அம்மா இது கரெக்ட்டா இருக்குல்லம்மா, யாரும் பார்க்கலல்ல" அப்படிலாம் வந்து சொல்றாங்க.
ஜாடமாடையா 2, 3 வார்த்தைகள் சொல்லிக்கிறாங்க. இல்ல, இல்ல இது வந்துட்டு யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. என்ன தெரியாது அப்படின்னதும், இல்ல, இல்ல அது வந்துட்டு அ அ அப்படியே ஒரு மாரி சமாளிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு 4 வரும்லன்னதும், "என்னது 4 வரும்?" அப்படின்னதும் வந்துட்டு, "இல்லங்க 4 மீட்டர் துணிங்க. அதில இது வருமான்னு கேட்டிருப்பாங்க." அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. "சரிம்மா நான் போய் வச்சுட்டு வரேம்மா" அப்படின்னு. "என்ன வைக்க போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு. "இல்ல நான் இத போய் குடுத்துட்டு தச்சுட்டு வரேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்ல வந்தேன். "என்னடா நீ சும்மா என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? போடா! தேவையில்லாதெல்லாம் பேசாத. போடா!" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சமாளிச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி ஓடிர்றாரு. ஓடுனதும் வந்துட்டு இங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு அப்படியே பயத்துல அப்படியே முழிச்சுட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டாங்கன்னு நெனச்சுட்டு, இவங்க அப்படியே இதுவா நிக்கிறாங்க. ஆனா மனோஜ் வந்து முத்து வந்துட்டு அத வந்துட்டு நின்னு கவனிக்கிறாரு. இவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கவனிச்சுன்னே இருந்துட்டு, இவங்க சைலன்ட்டா இருக்கத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரு போயிடுறாரு. இங்க வந்துட்டு இவரு மனோஜ் வந்துட்டு அந்த சேட்டு கடைக்கு திரும்ப வராரு. வந்தா பார்த்தாக்கா அவங்க அந்த வேலைக்காரரும், அந்த ஓனரும் சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் வந்துட்டு ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்கும்போது வந்துட்டு, "ஏய்! நீ வந்து மீன கொட்டுனதுலேருந்து ஒருத்தர் கூட இந்த கடைக்கு வரவே இல்லடா. ஏன்டா பண்ண இப்படி நாத்தடிக்க வச்சுட்ட?" அப்படின்னு வந்து சார் அப்போ வந்து பை மாறிச்சு சார். இப்ப நான் கரெக்ட்டா வந்து நகைய எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படியா எதுவா இருந்தாலும் நீ வந்துட்டு பையில வந்துட்டு இது பண்ணாத. நீ மேலலாம் வைக்காத. நீ வந்துட்டு கையில எடுத்து காட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்துட்டு நான் நகை தான் சார் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நகைய எடுத்து காட்டுறாரு. அப்புறம் வந்துட்டு அந்த இது பண்றாங்க. எடுத்து வச்சுட்டு, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோ எடுக்குறாரு. அப்புறம் வந்துட்டு எடை போட்டு பார்க்குறாங்க. இதுக்கு வந்துட்டு 4,00,000 குடுங்க சார் அப்படின்னு கேட்குறாரு. இல்ல, இல்ல இதுக்கு வந்துட்டு 4,00,000 குடுக்க முடியாது. இது அடகு விலை தான் விக்க முடியும். இதுக்கு வந்துட்டு 2,10,000 தான் வரும். உனக்கு வேணா கூட சேர்த்து ரூ. 20,000 போட்டு தரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. இல்ல சார் எனக்கு 4,00,000 வேணும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இத விக்கிறதா இருந்தா நான் 4,00,000 உனக்காக பார்த்து செய்றேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. நகை விக்கிற விலைக்கு அவர் வந்துட்டு அத வித்துறாரு. இவருகிட்ட இருக்கிற காச எடுக்காம ஊரா மூட்டை நகைய எடுத்துன்னு போய் இவரு விக்கிறாரு. சரி சார் நான் வித்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வித்துறாரு. இங்க வந்துட்டு மீனா வந்துட்டு அந்த மீன வாங்கிட்டு போனாங்கல்ல, நல்லா வந்துட்டு மீனெல்லாம் சமைச்சுறாங்க. ரவி வந்துட்டு சொல்றாரு, "அண்ணி பயங்கரமா வாசனை அண்ணி மீன் குழம்பு" அப்படின்னதும் வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு சுருதி என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "நான் அப்பவே வாசனை பிடிச்சிட்டேன். இன்னைக்கு சூப்பரா இருக்க போகுது" அப்படின்றாங்க. அப்புறம் முத்து என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, "எங்க பாட்டிக்கு அப்புறம் மீனா தான் சூப்பரா வந்து அ இது மீன் குழம்பு வைக்கிறா. அப்படி கைப்பக்குவம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்றாங்க. இப்ப அண்ணாமலை சொல்றாரு, அப்படியே வந்துட்டு மீனா சமைக்கிறது வந்துட்டு கிராமத்துல எங்க அம்மா கையில சமைச்சா மாரி இருக்குது. அவ்ளோ ருசியா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு, ஆமா இவ வந்துட்டு ஊர்ல இல்லாத மீன் குழம்பு சமைச்சிருக்கா. அப்படிலாம் வந்துட்டு விஜயா வந்து அங்கேருந்து இது பண்றாங்க. விஜயா நீயும் சாப்பிட வா அப்படின்னதும் வந்துட்டு, இப்பதான் ரோகிணி வந்திருக்கா. நான் வந்துட்டு வரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஆனா அவங்க வரமாட்றாங்க. அப்புறம் வந்துட்டு சொல்றாங்க, இது வந்துட்டு மீன் குழம்பு சாப்பிட்டா இது நல்லா மீன் வந்துட்டு வாசனையே வந்துட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, இவளுக்கு வந்துட்டு டாக்டர் மீனான்னு சொல்லி போர்டு மாட்டிட்டு கிளினிக் நடத்த சொல்லு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு இவரும் சொல்றாரு, நம்ம வந்து ம ரவி சொல்றாரு, இந்த மாரி வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்துட்டு மீன் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதில வந்துட்டு புரோட்டீன்லாம் இருக்கு. நல்லதுதாம்மா அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, ஆனா வந்துட்டு மீனா வந்துட்டு அப்படியே விஜயா வந்துட்டு பார்க்குறாங்க. ஆ அப்புறம் வந்துட்டு ரோகிணி வந்ததும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மனோஜ் வந்துட்டு ஓடியாராரு. ஓடியாந்ததும் வந்துட்டு, "டேய் மனோஜ் வந்துட்டியாடா?" அப்படின்னு வந்துட்டு, வந்துட்டேன் அம்மா" அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ முத்து கூப்பிட்றாரு, "ஏய் தொழிலதிபரே வாடா வந்து வந்து சாப்பிட்றா" அப்படின்னு வந்து சொன்னாங்க. வரேன்டா வரேன்டா" அப்படி இதோ ரோகிணி வரட்டும்டா அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு "போனியாடா? வச்சியாடா?" அப்படின்னா, "வச்சுட்டேம்மா. ஆனா வந்துட்டு நகைய வந்து அடகு வைக்கலம்மா" அப்படின்னு வித்துட்டேன்னு சொல்ல வராரு. அதுக்குள்ள இவங்க கூப்பிட்றாங்க, டிஸ்டர்ப் ஆகுது. ஆனா வந்துட்டு அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. "சரி ரோகிணி வந்திருக்கா, நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ அமுச்சு விட்டு இவங்க பாட்டுக்கு வந்து சாப்பிட வராங்க. இப்போ ரோகிணி வந்து ரோகிணிய பார்க்கறதுக்கு மனோஜ் வந்துட்டு உள்ள போறாரு. உள்ள போனதும் ரோகிணி வந்துட்டு டோர க்ளோஸ் பண்ணுனதும் வந்துட்டு, "ஐயய்யோ! நம்ம வந்துட்டு ஏமாந்தது ரோகிணிக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே த தயக்கத்தோடவே உள்ள வராரு. அவங்க அப்படியே முறைச்சிட்டே நிக்கிறாங்க. வந்துட்டு, "நீ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரூ. 1,00,000 ப்ராஃபிட் பார்த்தல்ல" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "ஆமா" அப்படின்னதும் வந்துட்டு பயந்துட்டே வராரு. அவரு அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் முறைச்சு பார்த்துட்டே வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அவர வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவரும் வந்துட்டு சந்தோஷப்படுறாரு. நம்ம வந்து "நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்க. நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணி 2, 3 வீக்ஸ்லயே வந்துட்டு 1,00,000 வந்துட்டு ப்ராஃபிட் பார்த்துருக்க. இந்த மாரி யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் கூட வந்து ஆரம்பத்தில வந்து பயந்தேன். நீ வந்துட்டு
எப்படி வந்துட்டு இந்த இது பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகுறாங்க. அப்போ பாராட்டுறாங்க, இந்த லெவலில் போனீன்னா நீ வந்துட்டு மல்டி மில்லியர் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இது பண்ணுறாங்க. நானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இது பண்ணுறாரு. இப்போ ரோகிணி வந்துட்டு மனோஜ் வந்துட்டு அப்படியே பாராட்டிகிட்டே இருக்காங்க. ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. நான் உனக்கு வந்து பரிசு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு, என்ன பரிசு அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அப்படியே அவங்க வந்துட்டு கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெக்கப்பட்டு திரும்பி நிற்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன இப்படிலாம் செய்கிற அப்படின்னதும், இல்லை யாருமே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. நீ வந்துட்டு இவ்வளோ பெரிய சாதனை படிச்சுட்டு இவ்வளோ வந்துட்டு ஹம்பிளாக நிற்கிற அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு இது பேண்ட் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்குறாரு. இது பாரு இன்னைக்கு வந்து ப்ராஃபிட்டு அப்படின்னு வந்துட்டு அவர் கொடுக்குறாரு. அப்போ வந்துட்டு ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, நீ சொன்ன மாதிரி நம்ம அடுத்த வாரம் வந்துட்டு கோவா போகலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு உன்னை உன்னை வந்துட்டு கிண்டலாக பேசினவங்க மத்தியில் நீ வந்துட்டு இப்போது இதுவாகிட்ட. நம்ம அந்த முத்து நம்மளை எப்படிலாம் வந்துட்டு உன்னை நோஸ் கட் பண்ணுவான், இன்னைக்கு வா இதை சொல்லி அவனு நோஸ் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, அவன் பொண்டாட்டி நகையை விற்று தான் இந்த ப்ராஃபிட்டை அவன் எத்தனை வந்துன்னு அவனுக்கு தெரிஞ்சுதுன்னா அவன் என்னை வெட்டியே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து நினைக்கிறாரு. இங்கே வந்துட்டு எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வான்ட்டு வந்து இவங்க பாராட்டுறாங்க. சூப்பராக இருக்குது, காரம் இது எல்லாமே சூப்பராக இருக்குது, மொத்த மீனை வச்சாலும் நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்போ ரவி வந்துட்டு, நாங்களாம் என்ன சாப்பிட்றது, அண்ணி நீங்கள் வந்துட்டு சூப்பராக இருக்குது, இன்னைக்கு வந்துட்டு நல்லா இருக்குது, இதுக்கு முன்னாடி வச்ச குழம்ப விட இன்னைக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு மசாலா அரைக்கும் போது வந்து கொஞ்சம் புதுசாக 2, 3 விஷயம் சேர்த்து போட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. அப்படி என்னன்னு சொல்லுங்க, நானும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களாம் வந்துட்டு சொல்லாதீங்க, நீங்கள் பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்போ ரவி என்ன சொல்கிறாருன்னா, நான் என் அண்ணிக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஸ்கில்லை வந்து ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது, நீங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சதை வந்துட்டு இது நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு இவர் வந்து சந்தோஷப்படுறாரு. இந்த ரெசிபி வந்துட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்துட்டு சேல் பண்ணால் நல்லா இது உங்களுக்கு இது சொல்லுவாங்க அப்படின்னதும் வந்துட்டு விஜயாவுக்கு பொறுக்கலை. ஒன்று இது சுமாராக தான் இருக்குது, இதை போய் இவ்வளோ இதுவாக பேசுகிற அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு உன் சொந்த ஊர் கேரளா தானே, நீ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம இவங்க விஜயா வந்து திட்டிகிட்டே இருக்காங்கல்ல, அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அது நல்லாவே இருந்தாலும் இது வந்துட்டு எப்போவுமே மீனா செஞ்சுருந்தாலே இது குறை தான் சொல்லும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு அண்ணாமலை. அதுக்கு முத்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான்ப்பா அவங்க தட்டில் அவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம ரோகிணி வராங்க. ரோகிணி வந்துட்டு கூப்பிட்றாங்க, வாமா வந்து உட்காந்து சாப்பிடுமானதும், அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு உதவாக்கற வேலை வெட்டிக்கு போவார்ல, வந்துட்டு இந்த வீட்டில் எல்லாரும் வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதுக்கு முத்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, அப்பா அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு உங்களை தான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோலாம் பேசுனீங்க, ஆனால் இன்னைக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அதை கேட்டிங்கனாலே அவ்வளோதான் அசந்துருவீங்க அப்படின்றாரு. அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அவர் வந்துட்டு காசு எடுத்து காட்டிட்டு இந்த மாதிரி 1,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு அப்படின்னது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவங்க வந்துட்டு விஜயா வந்துட்டு மனோஜை பார்க்குறாங்க. மனோஜ் அப்படியே முழிக்கிறாரு. அப்போ வந்துட்டு முத்துக்கு வந்துட்டு டவுட் வந்துடுது. அப்படியே அவர் வந்துட்டு பார்க்குறாரு, இவன் எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவர் ஆனால் மனசில் நினைக்கலாம், ஆனால் அவர் பார்வை அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்துட்டு ரவியும் ஸ்ருதியும் வந்துட்டு பாராட்டுறாங்க. பரவாயில்லையடா சூப்பரா அப்படின்னு ரவி சொல்கிறாரு. ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு ஆரம்பத்தில் டல்லாக போனாலும் அப்புறம் பிக்கப் ஆயிரும், பரவாயில்லையே சூப்பராக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னா வந்துட்டு, எம்மா இந்த காசு இவன் தான் சம்பாரிச்சானா அப்படின்னதும் வந்துட்டு இவர் வந்து சிரிச்சிடுறாரு. நம்ம முத்து வந்து சிரிக்கிறாரு. இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான் அங்கிள், இதே மாதிரி நிறைய சாதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து இவரை குறை சொல்கிறவங்களாம் அவங்க மூஞ்சியை கொண்டு எங்கே வச்சுப்பாங்க அப்படின்னு வந்துட்டு அவர் சொன்னதும் இப்போ வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு இப்போ முத்து வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, ரோகிணிக்கிட்ட வந்து இவன் வந்துட்டு 1,00,000 ரூபாய் ப்ராஃபிட் பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம்தான். இவன் இப்படியே வந்துட்டு டெய்லி வந்துட்டு 1,00,000 ரூபாய் ப்ராஃபிட் பார்த்தான்னா வந்துட்டு ஒரே மாதத்துல அப்பாவோட பணத்தை திருப்பி கொடுத்துருவான்
அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நாங்கள் கொடுத்துருவோம். மனோஜ் வந்துட்டு நல்ல பெரிய ஆளாக வருவார், இன்னும் நிறைய பிரான்ச்லாம் ஓப்பன் பண்ணி நாங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிடுவோம். நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு வந்துட்டு சும்மா காசு கொடுக்கணும்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, ரோகிணி அவர் வந்துட்டு மாமாவுடைய அவருக்காக கேட்கல, மாமா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அதனால் வந்துட்டு தான் அவர் வந்து அவருக்கு சேரணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அவர் கேட்குறாரு அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், இவர் அண்ணாமலை டேய் கம்முனு இருடா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு விஜயா வந்துட்டு அப்படியே கேவலமாக பார்க்குறாங்க. மனோஜ் அந்த பணம் எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கு தானே தெரியும். அப்போ வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, ஆன்ட்டி உங்களால தான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் தான் வந்துட்டு எங்களோட சைலண்ட் பார்ட்னர். அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு இதுலேருந்து வந்து பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு காசு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போவும் வந்துட்டு மனோஜ் கேவலமாக தான் பார்த்துன்னுக்குறாங்க. அப்போ வந்துட்டு இவருக்கு வந்து டவுட்டாக வந்துட்டு அவர் வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, என்ன இது ப ப புள்ள வந்துட்டு இவ்வளோ பணம் கொடுக்குறான், ஆனால் அம்மா வந்து சைலண்ட்டாக இருக்காங்களே அப்படின்னதும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அப்புறம் வந்துட்டு ரவியும் சொல்கிறாரு, இந்நேரம் அம்மா பாராட்டி தள்ளியிருப்பாங்களே, அவங்களுடைய ரொம்ப பாசக்கார புள்ள சம்பாதிச்சு இவ்வளோ பணம் கொடுக்கும்போது இவங்க சைலண்ட்டாக இருக்காங்களே அப்படின்னதும் வந்துட்டு அவங்க ஏஞ்சி போய் கை கழுவிட்டு வராங்க. கை கழுவிட்டு வந்ததும் வாங்க ஆண்டி இதுவாண்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க. எங்கள் பூஜை ரூமாண்ட போய் நிற்க வச்சுட்டு நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு வாங்கிக்கோங்கன்னதும் வந்துட்டு அப்போ முத்து கேட்குறாரு, என்ன இது அவன் காசு இவ்வளோ சம்பாரித்து கொடுக்குறான், ஆனால் வந்துட்டு அம்மா முகத்தில் சந்தோஷமும் இல்லை, அம்மா பாராட்டும் இல்லை, ஒரு வேளை கொடுக்குற பணம் வந்து பத்தலை போல இருக்குது அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. இதோடைய கண்டினியூஷன் வந்து அடுத்த இதில் போடுறேன். இது வந்து 1 ஹவர் சி 1 ஹவர் எபிசோடுன்றதுனால ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். மீதி வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன்.